Hello all. வணக்கம் and welcome back. இன்னைக்கு மே 31st ஆன்டி டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புகையிலைக்கு எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்ற மாதிரியான நாள் தான். சோ இந்த நாள்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது புகையிலை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு இன்சிஸ்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் உள்ள போலாம். டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா மே 22ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தான் ஏர்கிராப்ட் வந்து ஒன்னு கீழே விழுந்துருச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுல வந்து 99 பேர் டிராவல் பண்ணதாகவும் அதுல 91 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 8 crew மெம்பர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல 97 பேர் இறந்துட்டாங்க, 2 சர்வைவர்ஸ் இருக்காங்க. சோ ஆக்சுவலா இந்த டாபிக் பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற தாட்ல தான் இருந்தேன். நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த டாபிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சோ நமக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மியான வியூவர்ஸ். சோ அப்படி இருக்கிறப்ப நேர் விருப்பத்தை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் படிச்சேன். ஒரு 1 or 2 days கொஞ்சம் ரிசர்ச்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நிறைய படிச்சேன். சோ அதை வச்சு ஒரு ஓவராலா கம்பைன் பண்ணி உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு கிளம்பின ஒரு பிளைட். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி டச்சிங் டிஸ்டன்ஸ்ல, அதாவது வந்து ரன்வேல லேண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து ஜின்னா காலனின்னு சொல்லப்படுற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால வந்து இந்த பிளைட் வந்து கீழே விழுந்துருச்சு. அதை பத்தி சில வீடியோஸ் எல்லாம் கூட சர்க்குலேட் ஆனிச்சு. சோ ரொம்ப அன்பார்ச்சுனேட். இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரம்ஜானா இருந்திருக்கு. சோ வெரி அன்பார்ச்சுனேட். சோ இப்போ அதை பத்தி சின்ன ஒரு பிரேக் டவுன் பண்ணலாம். அதாவது அதுல ஏடிசி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது நம்ம பைலட் எல்லாம் வந்து காதுல எப்போதுமே மாட்டிருப்பாங்க, ஸ்பீக்கர் யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். அப்ப வந்து அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னா ஏடிசி, தட் இஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம கூகுள் மேப்ஸ் மாதிரி, நம்ம எப்படி ரோட்ல போறப்ப கூகுள் மேப்ஸ் நம்மள வந்து கைட் பண்ணிட்டே போதோ, இங்க டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட் சொல்லுதோ அதான் இந்த ஏடிசி சொல்லும். அவ்வளவுதான், அதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏடிசி. சோ இப்ப அந்த கான்வர்சேஷன் ஆஃப் பைலட் அண்ட் ஏடிசி வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது அந்த கடைசி ரெக்கார்டிங் ஆஃப் ஏடிசி அலாங் வித் பைலட் அவைலபிளா இருக்கு. அதுல நிறைய வந்து கட் ஆயிருக்கு, நிறைய இன்ஆடிபிளா இருந்திருக்கு. சோ விச் மீன்ஸ் டெக்னிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு பிளைட்ல அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. அண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இனிஷியல் ரிப்போர்ட்டை வச்சு ஓரளவுக்கு அனலைசிஸ் அண்ட் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படியே கோ த்ரூ பண்றேன் இந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் பிட்வீன் ஏடிசி அண்ட் பைலட். சோ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பைலட் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, சார் we are comfortable, we can make it inshallah, and he is also saying that we are out of 3500 feet. அதாவது பைலட் வந்து ஏடிசி கிட்ட பேசிட்டு இருக்காரு, we are out of 3500 feet instead of 3000 feet, established ILS 25 left அப்படின்னு சொல்றாரு. சோ 3500 ஃபீட்ல வந்து நாங்க போயிட்டு இருக்கோம், established ILS 25 left அப்படின்னு சொல்றாரு. ILS இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அந்த ஏடிசி வந்து ஆக்சுவலா அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரெஸ்பாண்ட் பண்ணது ராஜர், அதாவது பைலட்ட கூப்பிடுறாங்க. ராஜர் டர்ன் லெஃப்ட் ஹெட்டிங் 180 அப்படின்னு சொல்லி ஏடிசி சொல்லுது. அதுக்கப்புறம் திருப்பி பைலட் சொல்றாரு, சார் we are established on ILS 25, நாங்க ஆல்ரெடி அந்த ரன்வே ILS 25L வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் சொல்றாரு. அதுக்கு திருப்பி ஏடிசி சொல்லுது, you are 5 miles away from touchdown, descend to 3500 feet அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இங்க தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 5 miles away from 3500 feet, அதாவது ஏவியேஷன் ரூல்ஸ் படி, அவங்களோட ஏர் டிராபிக் ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா 5 மைல்ல அவங்களோட ரன்வே தெரிஞ்சிச்சுன்னா வெறும் 1500 ஃபீட்ல தான் பிளைட் வந்து டிராவல் ஆகணும். பட் இங்க ஏடிசி என்ன சொல்லுது, you are traveling in 3500 feet 5 miles அப்படின்னு சொல்லுது, which is too long. பெரிய ஆல்டிடியூட்ல இருந்து ரன்வே ஆஃப் 5 ஃபீட்ட ரொம்ப க்ளோஸரா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படிங்கிறது தான் வந்து இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம். இத பத்தி லைட்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம ரன்வே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு சின்ன அனலைஸ் பண்ணா அதை பத்தி தான். சோ இப்ப இதுதான் ரன்வே அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட பிளைட். சோ இப்ப இந்த ஏடிசி என்ன சொல்லுதுன்னா, கிளைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளைட் வந்து டைரக்டா இப்படி முட்டாது, ஸ்லோப்பா தான் இறங்கும். அதுக்கு பேர் கிளைட் ஸ்லோப் அப்படிங்கிறாங்க. சோ இங்க இருக்கிற ரன்வேவை அப்படியே ஸ்லோவா வந்து இங்க ஓகேன்னு எழுதி இருக்கிறது ஆக்சுவலான கரெக்டான ஆல்டிடியூட்ல கரெக்டான அப்ரோச் பண்றதுக்கு பேர் வந்து கிளைட் ஸ்லோப். இதுல ஃபால்ஸ் கிளைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நாட் ஓகே அப்படின்னு போட்டு ஒரு தப்பு சிம்பிள் போட்டுருக்கேன். அது ஏடிசில சம்டைம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்படி இந்த ஓகே சைட்ல அப்ரோச் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் இந்த என் ஓகேன்னு போட்டிருக்கிற இந்த ஃபால்ஸ் கிளைட் ஸ்லோப்பை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா டெக்னிக்கல் ஃபால்ட் ஆஃப் பிளைட் கிடையாது, டெக்னிக்கல் ஃபால்ட் ஆஃப் ஏடிசி. சோ அது வந்து சொன்னதை நம்பி இப்ப பைலட் வந்து கண்டினியூ பண்றாங்க அந்த 3500 ஃபீட்லயே. சோ அதுக்கப்புறம் கான்வர்சேஷனை படிக்கலாம். சோ இப்ப திருப்பி ஏடிசி என்ன சொல்லுது, பாகிஸ்தான் 8303 அந்த பிளைட் நேம் சொல்லி யூ ஆர் கிளியர் டு லேண்ட் ஆன் 25L அப்படின்னு சொல்லிடுது. அதாவது ILS 25L நீங்க ரன்வேல லேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிசி சொல்லிடுது.
அதுக்கு வந்து பைலட் சொல்றாரு ராஜர், அதாவது பைலட் சொல்றாரு ராஜர் PK-8303. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல டின் 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 அப்படின்னு நாய்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த ஆடியோ வந்து க்ளோஸ் ஆயிருது கொஞ்ச நேரத்துக்கு. சோ இந்த டின் 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 அப்படிங்கிற நாய்ஸோட அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டின் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளாங்ன சவுண்ட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஒரு வார்னிங் மாதிரி, அது வந்து இட் கேன் பி ஈஸிலி சால்வபிள் ஆர் நெக்லிஜிபிள். அந்த பிளிங் சவுண்ட் டிங் சவுண்ட் ஒன் டைம் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ மேஜர் கன்சர்ன் அப்படிங்கிறாங்க. பட் நீங்க அந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ராஜர் PK-8303 அந்த பைலட் சொல்லும்போது பேக்ரவுண்ட்ல டின் 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 நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ விச் மீன்ஸ் இட் இஸ் an engine failure அப்படிங்கிறாங்க அந்த ஏர் டிராபிக்ல இருக்கிறவங்க. சோ அப்ப வந்து இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஆடியோல இருந்து நமக்கு தெரிய வருது. இங்கதான் நம்ம நோட் பண்ணோம். இப்ப இந்த இன்ஜின் ஃபெயிலியர்ங்கறத கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த போட்டோல நமக்கு தெரியுது. தட் இஸ் ரெண்டு இன்ஜினுமே கருப்பு கலர்ல ஆயிருக்கு பாட்டம்ல. சோ விச் மீன்ஸ் இன்ஜின் ரெண்டுமே பிசிக்கலா அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறத சொல்லுது. பட் பிசிக்கலா எப்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியரிங் டீம் வந்து எவ்ரி டைம் பிளைட் டேக் ஆஃப் முன்னாடி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அப்ப இட் வாஸ் வெரி மச் ஓகே, எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருந்திருக்கு, பைலட் கான்பிடண்டா இருந்திருக்காரு, எல்லாமே ஓகேவா இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நடுவானத்துல எப்படி ரெண்டு இன்ஜின்ல கருப்பு கலர்ல வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்பதான் CAA டீம் உள்ள வராங்க. தட் இஸ் சிவில் ஏவியேஷன் அசோசியேஷன். அவங்க என்ன கிளாரிஃபை பண்றாங்கன்னா, இப்ப நம்ம பேசின இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து பிளைட் லேண்ட் ஆக ட்ரை பண்ணிருக்கு. சோ இதுக்கு பேர் பெல்லி லேண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பெல்லி லேண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, பெல்லினா நார்மலா நம்மளோட பேக் சைடு, இப்ப ஹியூமன் பாடியில பெல்லினா பேக் சைடு அப்படிம்பாங்க. சோ வித்தவுட் லேண்டிங் கியர், எப்பெல்லாம் லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலையோ, பட் இது வரைக்கும் லேண்டிங் கியர் ஒர்க் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கறதுலாம் இந்த ஆடியோல வரல, இது வரைக்கும் யாரும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணல. பட் CAA டீம் அவங்க தான் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல். அவங்க என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, பெல்லி லேண்டிங் அந்த பிளைட் ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பெல்லி லேண்டிங்னா லேண்டிங் கியரே இல்லாம பிளைட் டைரக்டா தரையில படும். சோ பிளைட்டோட ரெண்டு சைடும் வந்து ரெண்டு இன்ஜின் இருக்கும், நடுவுல பிளைட்டோட பாடி இருக்கும். சோ இந்த ரெண்டு இன்ஜினும் டைரக்டா தரையில மோதும், லேண்ட் ஆகும் டைரக்டா. சோ அப்படி ஆகுறப்போ பயங்கரமான போர்ஸ்ல பயங்கரமான இம்பாக்ட் வந்து அந்த இன்ஜினோட மேல படும்போது தான் இந்த கருப்பு கலர்ல நம்ம சொல்ற கோடு வந்து விழும். சோ அப்படி இருக்கிறப்ப உள்ள இருக்கிற அந்த இன்ஜின் பயங்கர வேகமா தான் அந்த வீல்ஸ் எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் சின்ன டெப்ரிஸ் உள்ள போனா கூட இன்ஜின் கம்ப்ளீட்டா அதோட பவரை வந்து இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆடியோ டைமிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்ப நம்ம பேசின எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு டைம் வந்து லேண்டிங் வந்து அந்த பிளைட் அட்டம் பண்ணிருக்கு. அந்த டைம்ல இன்ஜின் பர்ஃபெக்டா இருந்திருக்கு. சோ இந்த பெல்லி லேண்டிங் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல ஹிட் ஆனதுனால மட்டும் தான் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சோ அதுக்கு முன்னாடி லேண்டிங் கியர் ஃபெயில் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் இதுல வந்து ஒரு பாகிஸ்தான் ஆர்டிகல் கொஸ்டின் பண்ணிருக்காங்க, ஒருவேளை பிளைட்ல இருக்கிற பைலட் வந்து லேண்டிங் கியரை போட மறந்துட்டு அப்படியே இறக்கிட்டாரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காமன் சென்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. எவ்வளவோ டிராவல் பண்ணிருக்கிற பைலட் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. சோ லேண்டிங் கியர் போனதுனாலயோ இல்ல சம்திங் ஏதோ ஆனதுனாலதான் அவர் பெல்லி லேண்டிங் ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பெல்லி லேண்டிங் ஆனதுனால ரெண்டு இன்ஜினுமே பவர் வந்து லூஸ் பண்ணிருச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலா கண்டினியூ ஆகுது. சோ திருப்பி பைலட் சொல்றாரு ராஜர் PK-8303 கோயிங் அரவுண்ட். சோ அவரை வந்து செகண்ட் டைம், இப்ப நம்ம படிச்சதெல்லாம் செகண்ட் டைம் லேண்டிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெல்லி லேண்டிங் நடந்திருக்கு, அது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. இதெல்லாம் CAA சொன்ன தகவல்கள். சோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. PK-8303 கோயிங் அரவுண்ட், என்னால லேண்ட் பண்ண முடியல, we are going around அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ கோயிங் அரவுண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெக்னிக்கலா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஜினை ஃபுல் த்ராட்டில் இழுத்துருவாங்களாம். இப்போ ஆல்ரெடி ரெண்டு இன்ஜின் வந்து பெல்லி லேண்டிங் பண்ணதுனால வந்து அடி வாங்கிருக்கு. இப்போ ஃபுல் த்ராட்டில் இழுக்கிறப்போ, அதாவது கிளைம் பண்றாங்க, இப்படி வந்துட்டாங்க, அவரால் லேண்ட் பண்ண முடியல, சோ கிளைம் பண்றாரு, அதனாலதான் கோயிங் அரவுண்ட் போட்டிருக்காரு. ஃபுல் த்ராட்டில் இழுக்கிறப்போ ஆல்ரெடி அடி வாங்கின இன்ஜின் இன்னும் அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அதுக்கப்புறம் ATC வந்து சொல்லுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ரீச்சிங் ஆல்டிடியூட் 3500 feet 3500 feet கிளைம் பண்ண சொல்லுது. அண்ட் பைலட் அதுக்கு சொல்றாரு, பாகிஸ்தான் ஏர் பிளைட் would like to come again to the ILS-25L, திருப்பி அதே ரன்வேக்கு நாங்க வர ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பைலட் அகைன் சொல்றாரு. சோ அப்ப அதுக்கு ATC சொல்லுது டர்ன் லெஃப்ட் ஹெட்டிங் 110 கிளைம் 3000 feet, அது சம் டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து அந்த ரன்வேல ரன் ஆகிறதுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் ATC திருப்பி வந்து சொல்லுது பாகிஸ்தான் 8303 you are dropping altitude of 2000 feet. இது என்ன சொல்லிருக்கு, 3000 feet கிளைம் பண்ண சொல்லி ATC சொல்லுச்சு. பட் ஆக்சுவலா பிளைட்டால கிளைம் ஆக முடியல. சோ இட் இஸ் டிராப்பிங் an altitude of 2000. கிளைம் பண்ண வேண்டியது டிராப் ஆகுது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறாரு, ரெண்டு இன்ஜினுமே ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பவர். அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ பைலட் சொல்றாரு, ஆமா சார் we are just 2000 feet, so give me 2000 feet. 3000 feet என்னால போக முடியல, மெயின்டைனும் பண்ண முடியல, சோ 2000 feetல நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பைலட் சொல்றாரு. எகைன் ATC ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, you are dropping to 1800 feet அப்படின்னு சொல்றாரு. 3000 feet ATC மெயின்டைன் பண்ண சொன்னிச்சு, இவரால 2000 தான் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் அது இன்னும் கம்மியாகி 1800 feetல வந்து சொல்ற 1800 feet தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு பைலட் அகைன் ரெஸ்பாண்ட் பண்றாரு, yes sir we are trying to maintain. இந்த இடத்துல வந்து ஆடிபிளா இல்ல, பாகிஸ்தான் 8303 you can approach the landing அப்படின்னு சொல்லுது ATC.
சோ அதுக்கு பைலட் வந்து ஜி சார் ஓகே சார் அப்படிங்கிறாரு. அகைன் ஏடிசி என்ன சொல்றது, யூ அப்பியர் டு பி டர்னிங் லெஃப்ட் அப்படிங்கிறாரு. இவரு 3000 feet கிளைம் பண்ண சொன்னாரு, இவரால 2000 தான் பண்ண முடிச்சு, பட் இட் சீம்ஸ் டு பி டர்னிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பைலட் பேசினது எதுவுமே கேட்கல. சோ அதுக்கப்புறம் டைரக்டா ஒரு 15 to 25 செகண்ட்ஸ் கிட்ட நடந்தது எதுவுமே ஆடிபிளா இல்ல அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பைலட் என்ன சொல்றாருன்னா, we will be proceeding directly sir, we have lost both the engines அப்படிங்கிறது சடனா பைலட். சோ திருப்பி ஏடிசி வந்து கன்ஃபார்ம் யூ கேன் கேரி ஆன், ஆர் யூ கோயிங் டு கேரி பெல்லி லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிசி திருப்பி கேக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பெல்லி லேண்ட் பண்ணிருச்சு, செகண்ட் டைம் வரணும் முடியாம திருப்பி ஒரு ரவுண்ட் போயிடுச்சு, தேர்ட் டைம் பெல்லி லேண்டிங் பண்றியான்னு ஏடிசி கேக்குது. ரன்வே போத் த ரன்வேஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்து ஏடிசி சொல்லுது. பிகாஸ் ஏடிசிக்கு தெரிஞ்சிச்சு அதுல ஏதோ சம் ப்ராப்ளம் அண்ட் பைலட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்காரு, we have lost both the engines அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் திருப்பி பைலட் வந்து பேசுறாரு, ராஜர் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆடிபிளா இல்ல, திருப்பி பைலட் பேசுறாரு, மேடே 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 பாகிஸ்தான் 8303 அப்படின்றாரு. சோ இந்த மேடே 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 அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எமர்ஜென்சி லேண்டிங், ஏதோ எமர்ஜென்சி ஆயிடுச்சு, ரொம்ப அர்ஜென்சி ஆயிடுச்சு, கை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இருந்து மேடே அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. திருப்பி 830 அந்த ஏடிசி சொல்லுது, ராஜர் சார் போத் த ரன்வேஸ் ஆர் அவைலபிள், யூ கேன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிசி சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் தான் கேக்குது, பைலட்ல இருந்து எந்த கம்யூனிகேஷனும் வரல. அதுக்குள்ள வந்து கொலாப்ஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்ச விஷயம். சோ கிடைச்ச இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அண்ட் இனிஷியல் ஆடியோ வச்சு நம்ம பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ணது இதுதான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பெல்லி லேண்டிங் ஆயிருக்கு, அதுல லேண்டிங் இயர் ஒர்க் ஆனிச்சா இல்லையா, அந்த ஆடியோ எதுவுமே அவைலபிள் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லேண்டிங் இயர் எதனால பிரச்சனை ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வி முதல்ல இருக்கு, அது இன்னும் அன்சால்வபிள். அண்ட் செகண்ட் டைம் வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறப்போ திடீர்னு ஐ எம் கோயிங் அரௌண்ட், அப்படி ஏன் பைலட் சொன்னாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. ஆக்சுவலா அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி அதோட பிளாக் பாக்ஸை கேப்சர் பண்ணி பிரான்ஸுக்கு அனலைசிஸ்க்கு அமைச்சிருக்காங்க. சோ 3 months ஆகும் அதோட ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஆஃப் சிஏஏ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ என்னதான் நம்ம வந்து அப்படியே டைம் லைன் எல்லாம் பிரேக் பண்ணி பயங்கரமா அனலைஸ் பண்றோம்னு நினைச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்த அந்த பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸோட நிலைமை, அந்த டைம்ல இருந்த ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் பயத்தை நினைச்சு பார்க்கும்போது சத்தியமா எதுவுமே வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பிரச்சனையிலும் அந்த பைலட்டோட வாய்ஸ் பயங்கர கான்பிடென்டாவும் மோட்டிவேட்டடாவும் இருந்துச்சு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க பைலட்டை. சோ இதுதான் ஓவராலா கவர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம். டெஃபினட்டா நான் ஒரு Facebookல ஒரு போஸ்ட் கூட வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணிருந்தாரு. அதாவது 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, ஃபிளைட்டுக்கு 4 ஹவர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி 2 months ஆஃப் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் வந்து ஃபிளைட்ல போறேன், ரம்ஜான் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இறந்திருந்தாரு. ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் தான் இதுல. பட் இதை நீங்க இன்னொரு சைடாவும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்ட்ல வந்து 99.78% வந்து ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதே இல்ல. சோ மேக்சிமமா இப்போ நமக்கு சீவேஸ் இருக்கு, ஏர், ரோட் பேஸ், ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ஏர்பிளேன் மட்டும்தான். பிளைட் தான் பயங்கர சேஃப்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆக்சிடென்ட்னு ஒண்ணு பார்த்தோம்னா அது வந்து பிளைட்டை தான் நம்ம பயங்கரமா பாக்குறோம். ஏன் அப்படின்னா சிம்பிள், நீங்க ரோட்ல போறீங்க, பைக்கோ காரோ ட்ரெயினோ ஏதோ ஓட்டுறீங்கன்னா ஏதோ நடக்க போகுதுன்னா உங்க கண்ணு முன்னாடி தெரியும், என்ன நடக்குதுங்கிறது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்கோர்ஸ் பயம் இருக்கும், எது வேணாலும் இடிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், நடந்து போனா கூட என்ன வேணா நடக்கலாம், அதெல்லாம் கரெக்ட். பட் அட்லீஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்கும். இங்க நீங்க பிளைட்ல உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. டேக் ஆஃப் பண்ணதுல இருந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த பயமே பாதிக்கு மேல மனுஷனை கொன்றும். சோ இந்த வீடியோல சொன்ன கண்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்படாததா இருந்தாவோ இல்ல புதுசா இருந்தாவோ டெஃபினட்டா, பிகாஸ் நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்பயே படிச்சேன். பட் எல்லாம் ரொம்ப டீடைல்டா இந்த அளவு டெப்த் எல்லாம் நானும் போல, சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கூட கத்துக்கிட்டேன். சோ அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.